மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி எப்படி உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஒரு சூப்பரான கஷாயம் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டரு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சியை கட் பண்ணி சேர்க்குறதோட இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சியில் உள்ள சாரெல்லாம் தண்ணியில் நல்லா கலந்துடும். இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது சுவாச பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, அப்புறம் சளி, இருமல் எல்லாத்தையும் நல்லா க்யூர் பண்ணக்கூடிய மருத்துவ குணங்கள் இந்த இஞ்சியில் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த இஞ்சியை தட்டியாச்சு. இதை இப்போ கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய சாரெல்லாம் தண்ணியில் நல்லா கலந்துடும். இஞ்சி உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் அப்புறம் செரிமானத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணியில் நல்லா இந்த இஞ்சி கொதிக்கட்டும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம மஞ்சத்தூள் தினமும் சமையலில் பயன்படுத்துகிறோம். வைரஸ் பரவுதலை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மஞ்சத்தூளுக்கு உண்டு. மஞ்சத்தூள் ஒரு கிருமி நாசினி. உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இது உதவுது. இப்போ 3 லவங்கம் சேர்த்துக்கணும். லவங்கம் நம்ம ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இந்த லவங்கம் நம்ம உடம்புல உள்ள ஒயிட் பிளட் செல்ஸை அதிகரித்து அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவுது. இது ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் கூட நம்ம சொல்லலாம். ஸோ சரியாக மூச்சு விட முடியல, மூக்கை அடைச்சிக்கிடுச்சுன்னா இந்த லவங்கம் நல்லா ரிலீஃப் கொடுக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா நுணுக்கி இதில் சேர்க்குறேன். மிளகுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது சளி, இருமல் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன சைஸ் லெமனை தோலோடு கட் பண்ணி கஷாயத்தில் சேர்த்துக்கலாம். லெமனில் நோய்களை உருவாக்கும் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதில் விட்டமின் சி சத்து இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி. உடலில் நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை லெமனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பழம் நம்ம உடம்புல உள்ள சிவப்பு இரத்த அணுக்களை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லெமனை தோலோடு கட் பண்ணி இந்த கஷாயத்தில் சேர்க்கறனால கண்டிப்பாக கஷாயம் கசக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேன் சேர்த்து கஷாயம் குடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் கஷாயத்தில். இது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி. இது 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டி வற்றணும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். இந்த கஷாயத்தை வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 நாள் தொடர்ந்து குடித்தோம்னா எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்க இந்த கஷாயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கஷாயம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிக்கணும். தினமும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சு குடிங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த கஷாயத்தை குடிக்க வேணாம். இந்த கஷாயத்தில் பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சம்பழம், இஞ்சி, மஞ்சள், லவங்கம், மிளகு எல்லாமே நம்ம அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி சூப்பராக இந்த மாதிரி கஷாயம் வச்சு 10 நாள் தொடர்ந்து குடிங்க. இப்போ கஷாயம் நல்லா சுண்டி பாதி அளவு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கஷாயத்தை நல்லா வடிகட்டிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து இதில் கலந்து குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.